வணக்கம். சாலை வழி ஏற்றுமதி நமக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். குறிப்பா இந்த கப்பல் வழி ஏற்றுமதி அப்படின்றதே இன்னைக்கு செலவு அதிகம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா போச்சு. விமானம் மூலம் ஏற்றுமதி அப்படின்றது சொல்லவே வேண்டாம். கப்பல்ல நாம சரக்கு அனுப்புறதுக்கான கட்டணத்தை விட இப்போ 2 மடங்கு 3 மடங்கு கட்டணம் அதிகமா விமானத்துல நாம கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா சாலை வழி போக்குவரத்து அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மிக குறைந்த செலவுள்ள ஒரு டிரான்ஸ்போர்ட். இந்த வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்குது. இந்த மாதிரி சாலை மூலம் ஏற்றுமதி பண்ணும்போது இருக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நேரடியாக கஸ்டமரோட வேர் ஹவுஸ்க்கே நாம டெலிவரி பண்ணலாம். ஸோ இது பையருக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இல்லாட்டா அவங்க ஹார்பர்ல இல்லை ஏர்போர்ட்ல கூட்ஸ் டெலிவரி எடுத்துட்டு போகணும். இது நாம லாரி மூலமா டைரக்டா அவங்க எங்க சொல்றாங்களோ அங்கேயே போயிட்டு பொருளை இறக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குறைந்த தூரம் டிராவல், அல்டிமேட்டா குறைந்த வாடகை. இப்போ நாம பங்களாதேஷ்க்கு ஏற்றுமதி பண்றோம்னு வைங்களேன், வெஸ்ட் பெங்கால்ல ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில இருந்து வெஸ்ட் பெங்கால் போய் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பங்களாதேஷ் போறதுக்கு ப்ராடக்டை வெஸ்ட் பெங்கால்ல வாங்கணும் அப்படின்னா குறைஞ்ச தூரம் சில மணி நேரங்கள்ல பையரோட இடத்துக்கு போய் நாம குட்ஸை டெலிவரி பண்ணிடலாம். ஸோ அது நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சோதனை சாவடியில நமக்கு பெரிய அளவில் டாக்குமெண்ட் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ப்ராப்பரா நாம எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதெல்லாம் வச்சிருக்கணும். ஆனா அந்த ஃபார்மாலிட்டிஸ் இன்னைக்கு சீபோர்ட்லையும் ஏர்போர்ட்லையும் நமக்கு ஆகக்கூடிய அவ்வளவு டைம் டிலே ஆகாது, அவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் இதுல இருக்காது. கொஞ்சம் ஈஸி கோயிங்கா இருக்கணும் வைங்களேன். ஸோ இந்த மாதிரி சாலை வழி நாம குட்ஸை மூவ் பண்ணும்போது ஒரு கண்டெய்னர் மாதிரியான அளவுக்கு பெரிய குவான்டிட்டி எடுத்துட்டு போறதை விட ஒரு ட்ரக் லோடு எடுத்துட்டு போகலாம். அல்டிமேட்டா நமக்கு குறைந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவைப்படும். ஸோ ஒரு ட்ரக் லோடுக்கு நாம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கணுமோ அது போதும். 25 டன் இல்லை மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கப்பலில் கொண்டு போறதுக்கான மிகப்பெரிய முதலீடும் தேவையில்லை. பக்கத்து நாடு சில மணி நேரங்களில் ரீச் பண்றலாம் அப்படின்றதுனால அவங்களும் குறைந்த அளவு பொருட்களை வாங்குவாங்க. ஒரு ட்ரக் லோடு மட்டும் வாங்குவாங்க. அது தீர்ந்து போற கண்டிஷன்ல இன்னொன்று ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ இது நமக்கும் ஸ்மூத்தா இருக்கும், பையருக்கும் ஸ்மூத்தா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மியான்மர் இந்த மாதிரி நாடுகளுக்கு நாம ஏற்றுமதி பண்ணலாம். குறிப்பா என்னென்ன மாதிரி பொருட்கள்ங்கிறது அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். பெரிய அளவுல காம்ப்ளெக்ஸான டெக்னிக்கலான ப்ராடக்ட்லாம் கிடையாது. அரிசி, பருப்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, மசாலா பொருள், அதுக்கடுத்து நூல், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், துணி, இந்த மாதிரி குறிப்பா பங்களாதேஷ்க்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட், இரும்பு கம்பி, டைல்ஸு, கிரானைட் கல், அதுக்கடுத்து 2 வீலர் அதிகமாக ஏற்றுமதி ஆகுது. ஆட்டோ காம்பனன்ட்ஸ் நிறைய ஏற்றுமதி ஆகுது. ஒசூரில் இருக்கவங்க எல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து நிறைய பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸும் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸும் அதிகமாக இங்கிருந்து ஏற்றுமதி ஆகுது.